வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரே ஃபோன் காலில் பாஜக கதையை முடித்த முதலமைச்சர் ஸ்டாலின், இந்தியா கூட்டணிகள் இணையும் சந்திரபாபு நாயுடு, அதிர்ச்சியில் மோடி. அதாவது 2024ஆம் ஆண்டுக்கான லோக்சபா தேர்தலில் சந்திரபாபு நாயுடு கேம் சேஞ்சர் கிங் மேக்கர்களில் ஒருவாக மாறியிருக்காரு. இவர் மற்றும் நிதிஷ்குமார் இருவரும் கைகாட்டும் நபர் தான் அடுத்த பிரதமர். இந்தியாவின் 2014க்கு முன்பு வரை பெரும்பாலும் கூட்டணி கட்சி ஆட்சிகள் தான் இருந்தது. அது மாநில கட்சிகளின் பொற்காலம். மாநில கட்சிகள் கைகாட்டும் தலைவர்கள் தான் பிரதமர்கள். அதே போல அப்படிப்பட்ட மன்மோகன் சிங் 10 வருடம் தனி மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி செய்தார். அதற்கு முன் வாஜ்பாய் ஆட்சி, நரசிம்மராவ் தொடங்கி பலரின் ஆட்சி அப்படித்தான் இருந்தது. இதனால் பலமுறை ஆட்சிகள் கவிழ்ந்து இருக்கு. ஜெயலலிதா வாஜ்பாய் ஆட்சிக்கு 13 நாட்களில் கவிழ்த்த கதை கூட அரங்கேறியிருக்கு. அதே போல மாநில கட்சிகளின் கண்ட்ரோலில் மத்திய அரசு இருக்கும் போது மத்திய அரசு தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அதிபர் ஆட்சி போல நடந்து கொள்ள முடியாது. மாநில அரசுகளை நசுக்க முடியாது. மாநில கட்சிகளை அழிக்க முயற்சி செய்ய முடியாது. அதே போல கடந்த 10 வருடமாக அந்த மாநில அரசியல் மிஸ் ஆனது. மாநில கட்சிகளின் அந்த ஆதிக்கம் 10 வருடமாக இந்தியாவில் இல்லை. இப்போது அந்த வசந்தம் தான் மீண்டும் வந்து இருக்கு. இனி சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் சொல்வதை கேட்டு மோடி நடக்க வேண்டும். அவர்கள் வைக்கும் சட்டத்திற்கு தான் ஆட வேண்டும். கூட்டணியை உடைப்போம் என்று சொல்லியே பாஜகவை தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளமும் இனி ஆட்டி வைக்கும். இந்த நிலையில் தான் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில், கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக தேசிய அளவில் 303 இடங்களில் வெற்றி பெற்றது. பாஜக என்டிஏ கூட்டணி 353 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் 52 இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் தான் வாக்கு எண்ணிக்கை செய்யப்பட்டு தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் 543 தொகுதிகளில் 272 தொகுதிகளை வெற்றி பெற்றால் ஆட்சியை பிடிக்க முடியும். இப்படிப்பட்ட நிலையில் தான் 2024ஆம் ஆண்டுக்கான லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட 292 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க. பாஜக தனியாக 240 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி 97 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. இந்தியா கூட்டணி 229 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. இதனால் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஆகியோரின் ஆதரவு மட்டுமே பாஜக ஆட்சி அமைக்க முடியும். பாஜக ஆட்சி அமைக்க பீகாரில் உள்ள நிதிஷ்குமார், ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவு தர வேண்டும். அவர்களின் 12 எம்பிக்கள் இருக்காங்க. பாஜக ஆட்சி அமைக்க ஆந்திர பிரதேசத்தில் உள்ள சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் ஆதரவு தர வேண்டும். அவர்களிடமும் 16 எம்பிக்கள் இருக்காங்க. இவர்களின் ஆதரவின்றி பாஜக ஆட்சி அமைக்க முடியாது. அதிலும் சந்திரபாபு நாயுடு ஸ்டாலினுக்கு மிகவும் நெருக்கமாக உள்ளார். சந்திரபாபு நாயுடு, ஸ்டாலின் இருவரும் நெருக்கமாக மாநில உறவு கொண்ட நண்பர்கள். நாயுடு முதலில் மோடிக்கு தனிப்பட்ட ஆதரவு கொடுப்பாரா என்பதை கேள்வியாக உள்ளது. பாஜக ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தாலும் மோடி பிரதமராக ஆதரவு அளிப்பாரா என்ற கேள்வியும் இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் தான் ஸ்டாலினிடம் ட்விட்டரில் நாயுடு பேசியது பெரிய அளவில் கவனம் பெற்றிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்த போஸ்டில், வாழ்த்துக்கள் சந்திரபாபு நாயுடு, நீங்கள் ஆந்திர சட்டசபை தேர்தலில் அமோக வெற்றி பெற்றிருக்காங்க. உங்கள் தலைமை ஆந்திர பிரதேசத்திற்கு செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரட்டும். அதன் மக்களின் நம்பிக்கையை, கவனங்களையும் பெற வேண்டும் என்று கூறியிருக்காரு. இதற்கு மிக்க நன்றி என்று சந்திரபாபு நாயுடு பதிலளித்து இருக்காரு. இது சாதாரணமான நன்றி என்றாலும் பாஜகவின் எதிரி திமுகவுடன் நாயுடு நெருக்கமாக நட்புடன் இருப்பது கண்டிப்பாக பாஜகவிற்கு இல்லை என்றாலும் வரும் நாட்களில் பெரிய அழுத்தத்தை கொடுக்க போகுது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.